என் பெயர் மலர்விழி. திருமணமாகி 6 ஆண்டுகள் கடந்தும் எங்கள் வாழ்வில் மழலை சத்தம் கேட்கவில்லை. இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவளது நிம்மதியும் மரியாதையும் கேள்விக்குறியாகிவிடும். அந்த வழியை நாளும் சுமந்து கொண்டுதான் நானும் என் கணவர் கார்த்திக்கும் மருத்துவரை சந்திக்க சென்றோம். மருத்துவமனையின் காத்திருப்பு அறை முழுவதும் மருத்துவ வாசனையும் என்னை போன்ற பல பெண்களின் தவிப்புமான ஒரு அமைதியான சோகம் சூழ்ந்திருந்தது. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த போது எனக்குள் பயமும் பதற்றமும் ஒரு சேர அலைமோதின. என் கணவர் கார்த்திக் என்னையே ஒருவித இறுக்கமான பார்வையோடு உற்று பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரது பார்வையை சந்திக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. இங்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவர் ஒரு ஆண் மருத்துவர் என்று நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். கிராமத்தில் பிறந்து பாரம்பரியமான பண்பாட்டில் வளர்ந்த எனக்கு ஒரு ஆண் மருத்துவரிடம் சென்று என் உடல் உபாதைகளை பற்றி பேசுவதும் என் அந்தரங்க குறைகளை விவரிப்பதும் நரகத்தை விட கொடூரமானதாக தோன்றியது. இங்கு ஒரு பெண் மருத்துவர் கூடவா இருக்க மாட்டார்களா? என் கஷ்டத்தை எப்படி ஒரு ஆளிடம் சொல்லுவது என்று என் மனம் அழுது புலம்பியது. நான் கார்த்திக்கிடம் ஏற்கனவே எனக்கு ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற விருப்பமில்லை, வேறு பெண் மருத்துவரிடம் செல்லலாம் என்று பல முறை கூறியிருந்தேன். ஆனால் கார்த்திக்கோ இங்கு இருக்கும் டாக்டர் அருணின் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அவரிடம் சிகிச்சை பெற்ற யாரும் ஏமாந்ததில்லை என்று பிடிவாதமாக என்னை இங்கு அழைத்து வந்திருந்தான். ஆனாலும் என் மனம் துளியும் சமாதானம் அடையவில்லை. அப்போது செவிலியர் ஒருவர் வந்து, மலர்விழி யார் என்று உரத்த குரலில் கேட்டார். கார்த்திக் உடனடியாக எழுந்து, இவள்தான் என் மனைவி மலர்விழி என்று கூறிக்கொண்டே என் கையை பிடித்து இழுத்து செல்ல முயன்றான். ஆனால் செவிலியர் கார்த்திக்கை தடுத்து, நீங்கள் வெளியில் காத்திருங்கள், நோயாளியை மட்டும் உள்ளே வர சொன்னார் டாக்டர் என்றார். கார்த்திக் என் கையை விடுவித்துவிட்டு, மலர்விழி, பயப்படாமல் உள்ளே செல், டாக்டர் கேட்பதற்கு உண்மையாக பதில் சொல் என்று எனக்கு ஆறுதல் கூறினான். ஆனாலும் என் கால்கள் நடுங்கின. பெரும் தயக்கத்துடன் பயத்துடனும் நான் செவிலியரிடம் டாக்டர் அருணின் அறைக்குள் நுழைந்தேன். கார்த்திக் சொன்னதை வைத்து அந்த மருத்துவர் ஏதோ தள்ளாடும் வயதானவராக இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அங்கே எனக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. டாக்டர் அருண் மிகவும் கம்பீரமாகவும் கம்பீரமான தோற்றத்துடனும் இருந்தார். அவர் பார்க்க என் கணவர் கார்த்திக்கின் வயதுடையவராகவோ அல்லது சற்று மூத்தவராகவோ தோற்றமளித்தார். அவர் என்னை எதிரில் இருந்த நாற்காலியில் அமருமாறு சைகை செய்தார். நானும் அமர்ந்தேன். உடனடியாக அவர் செவிலியரை பார்த்து, நீ வெளியே போய் கதவை மூடிவிட்டு தாளிடு என்றார். அந்த உத்தரவை கேட்ட என் இதயம் பயத்தில் படபடக்கத் தொடங்கியது. எனக்குள் ஏதோ ஒரு விபரீதம் நடப்பது போன்ற ஒருவித தவிப்பு ஏற்பட்டது. செவிலியர் வெளியேறி கதவை மூடியதும் டாக்டர் அருண் என்னை தலை முதல் பாதம் வரை ஒரு விசித்திரமான பார்வையில் கூர்ந்து கவனித்தார். பிறகு அவர் தன் விசாரணையை தொடங்கினார். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்றார். நான் நடுங்கிய குரலில் 6 ஆண்டுகள் சார் என்றேன். அடுத்ததாக அவர், உங்கள் கணவருடன் நெருக்கமாக இருக்கும்போது நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக உள்ளீர்களா என்று கேட்டார். அந்த கேள்வியை எதிர்பாராத நான் வெட்கத்தாலும் கூச்சத்தாலும் தலை குனிந்து நின்றேன். அவர் விடாமல் அடுத்த கேள்வியை தொடுத்தார். கர்ப்பம் தரிக்காமல் இருக்க எவ்வளவு காலமாக மாத்திரைகளை உட்கொண்டு வருகிறீர்கள்? கடந்த 2 ஆண்டுகளாக என்று நான் மெல்லிய குரலில் பதிலளித்தேன். அவர் சிறிது நேரம் என்னை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, இதற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது கர்ப்பம் தரித்ததுண்டா
என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் என் கடந்த காலத்தின் இருண்ட நினைவுகள் என் கண் முன்னே நிழலாடின. நான் மெல்ல உதடுகள் துடிக்க, ஆம், திருமணமாகி முதல் ஆண்டிலேயே நான் கர்ப்பமானேன். ஆனால் அந்த குழந்தையை என்னால் பெற்றெடுக்க முடியவில்லை என்று கூறி தொண்டை அடைக்க நின்றேன். உண்மையில் அந்த முதல் குழந்தை என் கைவிட்டு போனதற்கான உண்மை காரணத்தை நான் அந்த மருத்துவரிடம் மறைத்தேன். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு டாக்டர் அருண் என்னை நிமிர்ந்து பார்த்து, சரி, எழுந்து எதிரில் இருக்கும் படுக்கையில் படுங்கள், நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் உடம்பு சிலிர்த்தது. நான் பதறிப்போய், இல்லை சார், உங்களால் நான் பரிசோதனை செய்து கொள்ள மாட்டேன் என்று பயமும் எதிர்ப்பும் கலந்த குரலில் கூறினேன். என் எதிர்ப்பை கண்ட அவர் சிறிது நேரம் என்னை முறைத்து பார்த்தார். பிறகு ஒரு மெல்லிய புன்னகையுடன், என்ன ஆயிற்று? ஒரு ஆண் மருத்துவரிடம்தான் சிகிச்சைக்கு வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். நான் கோபமும் ஆத்திரமும் பொங்க, அப்படியானால் நீங்கள் இங்கு ஒரு பெண் மருத்துவரை வைத்திருக்க வேண்டும். என்னால் உங்களிடம் பரிசோதனை செய்து கொள்ள முடியாது என்று முகத்திற்கு எதிராக சொன்னேன். என் பேச்சை கேட்ட டாக்டர் அருணின் முகத்தில் கடுமை படர்ந்தது. இங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணையும் பரிசோதிப்பது என் வழக்கம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. உங்களுக்கு தயக்கம் இருந்தால் நீங்கள் இங்கு வந்திருக்கவே கூடாது. என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு மேசையில் இருந்த மணியை அழுத்தி தட்டினார். செவிலியர் ஓடி வந்தார். அவரிடம் டாக்டர் அருண், இவருடைய கணவரை உள்ளே அனுப்புங்கள் என்றார். கார்த்திக் உள்ளே நுழைந்ததும் டாக்டர் அருண் கோபத்துடன், உங்கள் மனைவி என்னிடம் ஒத்துழைக்க மறுக்கிறார். அவருக்கு பெண் மருத்துவர் தான் வேண்டுமாம். இவருக்கு சிகிச்சை அளிக்கும் எண்ணம் இல்லை என்றால் ஏன் என் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று கடிந்து கொண்டார். கார்த்திக் என்னை முறைத்து கொண்டே, நீ இவளை வீட்டுக்கு அழைத்துச் செல், இவள் மனதை முழுமையாக தயார் செய், முழு மனதோடு வந்த பிறகு திரும்பி வாருங்கள் என்றார் டாக்டர். நான் அமைதியாக தலை குனிந்து அறையை விட்டு வெளியேறினேன். கார்த்திக் என்னை பின்தொடர்ந்து காரில் ஏறியதுமே கோபத்தின் உச்சத்திற்கு சென்று கத்தத் தொடங்கினான். கடந்த 5 ஆண்டுகளாக உன் சிகிச்சைக்காக எவ்வளவு பணம் செலவு செய்திருக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் தோல்வியே மிஞ்சுகிறது. இந்த டாக்டரை நம்பினால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் உன் இந்த அடங்காத பிடிவாதம் என்னை நரகம் போல் சுடுகிறது. இப்படியே போனால் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறிந்து விடுவேன் என்று காரில் வைத்து என்னை மிரட்டி தீர்த்தான். அவனுடைய அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. ஆனாலும் அவனுக்கு பயந்து நான் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். நாங்கள் வீடு வந்து சேர்ந்ததும் கார்த்திக் காரிலிருந்து இறங்கி வீட்டின் கதவை ஆவேசமாக அறைந்து திறந்தான். திருமணமான நாளிலிருந்து என் வாழ்வில் ஒரு நாள் கூட உண்மையான நிம்மதியோ மகிழ்ச்சியோ இருந்ததில்லை. எந்த ஒரு சாதாரண விஷயத்திற்கும் அவன் என்னை அடித்து துவைப்பான். என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நரகமாக்குவான். வீட்டுக்குள் நுழைந்ததும் என் கையை பிடித்து இழுத்து வந்து அறைக்குள் தள்ளியவன், உன் வாய் ரொம்ப நீளமா பேசுகிறது, எனக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிப்பது பிடிக்காது என்று உனக்கு தெரியாதா? இன்றைக்கு உன்னை விட்டுவிடுகிறேன். ஆனால் நாளை காலை மீண்டும் அதே டாக்டர் அருணிடம் செல்ல வேண்டும். நீ அங்கு அமைதியாக சிகிச்சை பெற வேண்டும் என்று என் மீது தன் காலால் எட்டி உதைத்தான். வழியில் நான் அலறி துடித்தேன். அவனது அந்த மிருகத்தனமான அடக்கத்திற்கு முன் என் போராட்டம் தரைமட்டமானது. வேறு வழியின்றி அவனுக்கு தலை வணங்க வேண்டிய துயரச் சூழலுக்கு தள்ளப்பட்டேன். மறுநாள் காலை கார்த்திக் என்னை வலுக்கட்டாயமாக
மீண்டும் அதே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒரு இயந்திரம் போல டாக்டர் அருணின் அறைக்குள் நுழைந்தேன். டாக்டர் அருண் என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மெல்லிய சிரிப்புடன், இந்த முறையாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள், போய் படுக்கையில் படுங்கள் என்றார். நான் வேறு வழியின்றி எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த படுக்கையில் போய் படுத்தேன். இந்த முறை அவர் என்னை சோதிக்க தொடங்குவதற்கு முன் அறையின் பிரதான விளக்கை சட்டென்று அணைத்து விட்டார். அறை முழுக்க காரிருள் சூழ்ந்தது. எனக்கு உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது. இது என்ன விதமான சோதனை? விளக்கை அணைத்துவிட்டு டாக்டர் என்ன செய்யப் போகிறார் என்ற பலத்த சந்தேகம் எனக்குள் எழுந்தது. நான் பயந்தபடியே, சார், ஏன் விளக்கை அணைத்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் இருளுக்குள்ளிருந்து என்னை நெருங்கி வந்தபடியே, இதுதான் என் சிகிச்சையின் சிறப்பு முறை என்றார். அந்த இருளில் அவர் என்னை நெருங்கிய போது என் கடந்த காலத்தின் மிக கொடூரமான அந்த இரவின் ஞாபகங்கள் என் நினைவடுக்குகளில் இரத்த கண்ணீரோடு வெடித்து சிதறின. அது திருமணமாகி நான் முதல் முறையாக கர்ப்பமான காலம். அன்று என் கணவன் கார்த்திக்குக்கும் அவனது தாய் லட்சுமி அம்மாவும் வீட்டில் இருந்தனர். லட்சுமி அம்மாள் மிகவும் பாசமானவர் என்றாலும் கார்த்திக் சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் மிகவும் கோபமாகவும் மிருகமாகவும் நடந்து கொள்வான். நான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியதும் லட்சுமி அம்மாள் அளவிலாத ஆனந்தம் அடைந்தார். கார்த்திக் மாறிவிடுவான் என்று நான் அப்பாவியாக நம்பினேன். ஆனால் லட்சுமி அம்மாள் கார்த்திக்கிடம் அந்த நற்செய்தியை சொன்னபோது அவன் கோபத்தால் சிவந்த கண்களுடன் மௌனமாக இருந்தான். அன்று இரவு அறைக்குள் சென்றபோது கார்த்திக் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். அறை முழுவதும் புகை மண்டலமாக இருந்தது. அவன் என்னை முறைத்து பார்த்து, கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகிறது. எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம். நீ இன்னும் கிராமத்து பெண். வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள். இப்போதே குழந்தையை சுமக்கும் பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று கூறினான். எங்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் என்னை அடித்து கீழே தள்ளியதில் கலைந்து விட்டது. அதற்கு பிறகு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்று வற்புறுத்தி மாத்திரைகளை சாப்பிட சொன்னான். அவன் மீது இருந்த பயத்தினால் அவன் வாங்கி வந்த மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன். லட்சுமி அம்மாள் என்னை தன் தாயைப் போல கவனித்து கொண்டார். ஆனால் சிறிது காலத்திலேயே லட்சுமி அம்மாளும் என்னை விட்டு பிரிந்தார். இப்போது நான் தனியாகிவிட்டேன். கார்த்திக் யாருக்கும் பயம் இல்லை. அவன் தினமும் என்னை தாக்கினான், பொருட்களை உடைத்தான். ஒரு நாள் திடீரென எனக்கு இப்போதே குழந்தை வேண்டுமென்றான். எனக்கு இது அதிர்ச்சியை தந்தது. எனக்கு இப்போது தாய்மை அடைய விருப்பமில்லை. என் விருப்பம் செத்துவிட்டது. கார்த்திக் குழந்தைக்காக நான் எடுத்து வந்த மாத்திரைகளை நிறுத்தினான். இருந்தும் எனக்கு கருத்தரிக்கவில்லை. 1 வருடம் ஓடிவிட்டது. பிறகு கார்த்திக் என்னை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். அவர் என்னை பரிசோதித்துவிட்டு, உங்கள் முதல் கர்ப்பத்தில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்க வேண்டும், அதனால் நீங்கள் இனிமேல் தாயாக முடியாது என்று கூறினார். கார்த்திக் எனக்கு அளித்த கொடுமையின் காரணமாக தாய்மை அடையும் வாய்ப்பை இறைவன் என்னிடமிருந்து பறித்து விட்டான் என்று நான் நினைத்தேன். பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. லட்சுமி அம்மாள் தன்னுடைய மொத்த சொத்தையும் கார்த்திக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். கார்த்திக்கு ஒரு மகன் பிறக்கும் வரை அந்த சொத்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று நிபந்தனை இருந்தது. அவனுக்கு சொத்துதான் முக்கியம். குழந்தையில் எந்த விருப்பமும் இல்லை. அதற்காகத்தான் அவன் என்னை மீண்டும் அதே டாக்டர் அருணிடம் அழைத்து வந்தான். அறைக்குள் இருட்டில் டாக்டர் அருண் என்னிடம் வந்து ஊசி போட்டார். நான் மயங்கி விழுந்தேன். எவ்வளவு நேரம் மயங்கி இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. கண் விழித்தபோது நான் ஒரு மருத்துவமனையில் ஒரு தனி அறையில் இருந்தேன். கையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு இருந்தது. எனக்கு எதுவும் நினைவில் இல்லை.
சிறிது நேரத்தில் டாக்டர் அருண் அறைக்குள் வந்தார். அவர் போனில் பேசிக்கொண்டிருந்தார். எல்லாம் சரியாக முடிந்தது. உங்கள் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அவர் சொன்னதை கேட்டதும் என் தலையே சுற்றியது. நான் இங்கே எவ்வளவு காலமாக இருக்கிறேன்? எனக்கு என்ன நடந்தது? நான் மயக்கத்தில் இருக்கும்போது எப்படி கர்ப்பமானேன்? கேள்விகள் என் மனதில் சுழன்றன. நான் எழுந்ததை கண்ட டாக்டர் அருண் சிரித்துக்கொண்டே, இப்போது பரவாயில்லையா என்றார். நான் கோபத்துடன், நீங்கள் யாரை பற்றி பேசினீர்கள்? யார் கர்ப்பமாக இருக்கிறார் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, உனக்குத்தான் சிகிச்சை அளித்தேன். உன் கணவனின் சம்மதத்துடன் தான். நான் அதிர்ச்சியில், எவ்வளவு நாளாக நான் மயக்கத்தில் இருந்தேன்? என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர் அமைதியாக, நீ கடந்த 1 வாரமாக மயக்கத்தில் இருந்தாய். உனக்கு சிகிச்சை அளித்தேன். உன் கணவருக்கு குழந்தை வேண்டும். ஆனால் இயற்கையான முறையில் அது சாத்தியமில்லை என்பதால் இது செய்யப்பட்டது என்று கூறினார். இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. கார்த்திக்கின் வெறுப்பு என் மனதில் நிறைந்தது. தன் விருப்பத்தை நிறைவேற்ற அவன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்று எனக்கு தெரியவில்லை. 9 மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். எனக்கு பிரசவமான அன்று கார்த்திக் வேலையில் இருந்தான். டாக்டர் இந்த செய்தியை அவனிடம் தெரிவித்த போது அவன் சந்தோஷத்தில் வேகமாக காரை ஓட்டி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தான். ஆனால் வழியிலேயே விபத்தில் சிக்கி உயிரிழந்தான். குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் இறந்ததற்கு எனக்கு துளியும் துக்கமில்லை. அவன் மனித உருவ அசுரன். அவன் தன்னை கடவுளை விட பெரியவன் என்று நினைத்தான். அவனுக்கு வேண்டும் போது குழந்தையை கொடுக்கலாம், உருவாக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் மனிதனை விட பெரியவன் ஒருவன் மேலே இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. கார்த்திக்கின் இறுதிச் சடங்குகள் முடிந்தன. என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. கணவன் இறந்த அதிர்ச்சியில் நான் அழவில்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. கார்த்திக் இறந்த பிறகு என் வாழ்க்கை மெதுவாக திருந்தத் தொடங்கியது. லட்சுமி அம்மாள் என் மகனின் பெயரில்தான் சொத்து எழுதி வைத்திருந்தார். நான் என் குழந்தைக்காக இரவு பகல் உழைக்கத் தொடங்கினேன். என் குழந்தைக்காக தைரியமாக செயல்பட்டேன். என் எதிர்காலத்தை குழந்தையிடம் கண்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்